பாகிஸ்தான் எல்லைக்குள்ள தவறி நுழைஞ்சிட்டாரு பூர்ணம் ஷா. பஞ்சாப்ல பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்லையில போர் பதற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்ததால பூர்ணம் குமார் ஷா விடுதலையாவதிலும் தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி எல்லை தாண்டி போறது அப்படின்றது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ வீரர்களை அந்தந்த நாடுகிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னாதான் இருந்திருக்கு. ஆனா பதற்றத்தின் காரணமாக தொடர்ந்து பூர்ணம் குமார் ஷா பாகிஸ்தான் தரப்புல இருந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த மே 3ஆம் தேதி ராஜஸ்தான் எல்லையில பாகிஸ்தான் நாட்டு ரேஞ்சர் ஒருத்தர் தவறி இந்திய எல்லைக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு. ஸோ அவர் இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தார். ஸோ பத்தான்கோட்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில தான் 21 நாட்கள் கழிச்சு மே 14ஆம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா. அவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதெல்லாம் அடுத்தடுத்து நடந்தேறினாலுமே கூட அவருடைய மனைவி ரஜினி தன்னுடைய கணவரை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக